பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் வாழ்த்துக்கள். அன்பான தேவ பிள்ளைகளே, நாம் இந்த ஆண்டின் 7 மாதங்களை கடந்து வந்திருக்கிறோம். இந்த 8வது மாதத்துக்கான வாக்குத்தத்தத்துக்காக நான் கர்த்தர் பாதத்திலே காத்திருந்து பெற்றுக்கொண்ட வசனம் எபேசியர் நிருபம் 3ஆம் அதிகாரம் 20-21 வாசிக்கிறேன். நாம் வேண்டிக் கொள்ளுகிறதுக்கும் நினைக்கிறதுக்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின் படியே நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு சபையிலே கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் தலைமுறை தலைமுறைக்கும் சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமேன். நம்முடைய ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்கிறவர். நாம் ஜெபிக்கிற போது அதற்கு பதிலும் கொடுக்கிறார். ஜெபத்தை தள்ள மாட்டார், ஜெபத்தை அசட்டை பண்ண மாட்டார். இந்த மாதத்தில் ஆண்டவர் நம்மோடு பேசுகிற வார்த்தை, நாம் வேண்டிக் கொள்ளுகிறதுக்கும் நினைக்கிறதுக்கும் அதிகமாய் கிரியை செய்வாராம். சில வேளைகளிலே நாம் ஜெபிப்போம், வேண்டிக் கொள்ளுவோம், ஆனால் சில காரியங்கள் நாம் ஜெபிக்க மாட்டோம், மனதுக்குள்ள இருக்கும். நம்ம நினைப்போம், இப்படி நடந்தா நல்லா இருக்கும், இப்படி வாழ்க்கையில சம்பவித்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைப்போம். ஆனால் நம் இருதயங்களையும் உள்ளிந்திரியங்களையும் ஆராய்ந்து பார்க்கிற தேவன் நம் இருதயத்தின் வாஞ்சையையும் விருப்பத்தையும் கூட அவர் கேட்கிறார். இருதயத்தின் ஒவ்வொரு நினைவுகளையும் அவர் அறிந்திருக்கிறார். அதனால்தான் இந்த வாக்குத்தத்தம் இந்த மாதம் ஆண்டவர் கொடுக்கிறார். நீங்கள் வேண்டிக் கொண்டீங்க, நடந்தது. ஆனால் நீங்கள் வேண்டிக் கொள்ளுகிறதுக்கும் மேலாக நினைக்கிறதையும் நான் உங்களுக்கு செய்வேன் என்று சொல்லி அந்த வசனத்திலே அதை நமக்குள் கிரியை செய்ய வல்லவராகிய அவருக்கு சபையில் மகிமை உண்டாகணும். அவருக்கு அந்த வல்லமை இருக்கிறது. நம்ம வாயால் விண்ணப்பம் பண்ணி கேட்கிறதை பார்க்கிலும் இருதயத்திலே நம்ம நினைக்கிறோமே, எத்தனையோ ஏக்கங்கள், எத்தனையோ எண்ணங்கள் நம் இருதய சிந்தனை ஓட்டத்தில் ஓடிக்கொண்டிருக்கோம். ஆனால் நம்முடைய தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு இருதயத்துல நினைக்கிறதுக்கும் கூட அதிகமாகவே கிரியை செய்கிறதுக்கு அவருக்கு வல்லமை உண்டு. ஆகையினால் அன்பானவர்களே, இந்த மாதம் நீங்கள் இதுவரை வேண்டிக் கொண்டதுக்கும் நினைக்கிறதுக்கும் அதிகமாய் கர்த்தர் செய்ய போகிறார். நிச்சயமாய் விசுவாசியுங்கள். இந்த வசனத்தை நீங்கள் உங்கள் வலது கரத்தை வைத்து நீங்கள் கிளைம் பண்ணி ஜெபியுங்கள். உங்கள் இருதயத்தின் வேண்டுதலை அவர் நிச்சயம் நிறைவேற்றுவார். நாம் கண்களை மூடி ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் இந்த வாக்குத்தத்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் மேலும் உம்முடைய பார்வை நேரடியாக விழட்டும். உம்முடைய செவிகள் அவர்கள் விண்ணப்பத்துக்கு திறந்திருக்கட்டும். எங்கள் இருதயத்தின் வேண்டுதல் விண்ணப்பங்களை எல்லாம் நீர் அறிந்திருக்கிறீர். நாங்கள் வேண்டுவதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் கிரியை செய்கிற கர்த்தாவே, நீர் அத்தகைய வல்லமை உள்ளவர் என்பதை நாங்கள் அறிந்து நாங்கள் உமக்கு மகிமை செலுத்துகிறோம். இந்த மாதத்தில் இவர்களுடைய இருதயத்தின் வேண்டுதலை எல்லாம் நிறைவேற்றுகிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு மகிமை உண்டாவதாக என்று சொல்லி நான் இவர்களை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். கர்த்தர் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோரும் இருப்பாராக. ஆமென்.